காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை விடுத்துள்ள கோரிக்கை. பல தசாப்தங்களாக பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களின் தலைவிதி மற்றும் இருப்பிடத்தை கண்டறிந்து வெளிப்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் அர்த்தமுள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் சம்பவங்களில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களில் பிரச்சினை தொடர்பில் அரசு பாதுகாப்பு படைகள் மற்றும் துணை ராணுவ குழுக்களின் ஈடுபாட்டை ஒப்புக்கொள்ளவும் பகிரங்க மன்னிப்பு கேட்கவும் இலங்கை அரசாங்கத்திற்கு மனித உரிமைகள் அலுவலகம் அழைப்பு விடுத்துள்ளது. பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்ட அனைத்து இலங்கையர்களையும் ஒருபோதும் மறக்க முடியாது என்பதை இந்த அறிக்கை நினைவூட்டுவதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் ட்ரக் தெரிவித்துள்ளார். அவர்களுடைய குடும்பங்களும் அவர்களை பற்றி அக்கறை கொண்டவர்களும் இவ்வளவு காலமாக காத்திருக்கிறார்கள். இந்நிலையில் உண்மையை அறிய அவர்களுக்கு உரிமை உண்டு என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்ட அனைவருக்கும் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். இந்த குற்றங்கள் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். இந்த குற்றங்கள் அவர்களின் அன்புக்குரியவர்களை மட்டுமல்ல, முழு சமூகத்தையும் ஒட்டுமொத்த இலங்கை சமூகத்தையும் பாதிப்பதாக உரிமைகள் அலுவலகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய நகரம் ஒன்றின் முதல்வராக இலங்கை தமிழர் பதவியேற்பு. பிரித்தானிய நகரம் ஒன்றின் புதிய முதல்வராக இலங்கையிலிருந்து ஏதிலியாக சென்ற தமிழர் பதவியேற்றுள்ளார். தொழிற்கட்சியின் உறுப்பினரான இளங்கோ இளவழகன் என்பவரே இப்ஸ்விச் மாநகர முதல்வராக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் பதவியை ஏற்றுக்கொண்டுள்ளார். நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த பெரிய நகரத்தின் முதல்வராக இருப்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று இளவழகன் கூறியுள்ளார். இவருக்காக வேட்பு மனுவை சபையின் தலைவர் நீல் மெக்டொனால்ட் முன்மொழிந்துள்ளார். போர் மற்றும் துன்புறுத்தலில் இருந்து தப்பியோடிய ஒரு ஏதிலியின் இந்த அறிவிப்பு ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கி இங்குள்ள சமூகத்திற்கு அவர் பங்களித்த ஒரு செய்தியை எடுத்துச் செல்லும் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற இந்த பதவியேற்பின் போது இப்ஸ்விச் இந்து சமூகத்தின் உறுப்பினர்கள் பலரும் அதில் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் இந்து ஒருவர் முதல்வராக வருவது நகரத்தின் பெரும் பன்முகத்தன்மையையும் பன்முக கலாச்சாரத்தையும் காட்டுகிறது என்று நகர இந்து சமாசனத்தின் தலைவரான சச்சின் கராலே கூறியுள்ளார். முன்னதாக இலங்கையை விட்டு வெளியேறிய இளவழகன் இந்தியா, உகண்டா மற்றும் ருவாண்டா ஆகிய நாடுகளில் பணிபுரிந்த பின்னர் இங்கிலாந்துக்கு சென்றுள்ளார். அவர் ஆரம்பத்தில் கிழக்கு லண்டனில் உள்ள இல்ஃபோர்ட்டுக்கு குடிபெயர்ந்ததோடு 2006 இப்ஸ்விச்சிற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் இளவழகன் 2014 செயின்ட் ஜோன்ஸ் தொகுதிக்கான தொழிற்கட்சி உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஆளில்லா விமானம் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல். அமெரிக்காவின் MQ-9 ரீப்பர் கண்காணிப்பு விமானம் மீது ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். செங்கடல் பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஆளில்லா விமானத்தை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஏவுகணை மூலம் அமெரிக்க விமானத்தை சுட்டு வீழ்த்தும் காணொலியை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தமது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளனர். காசா மீதான போர் ஆரம்பித்ததிலிருந்து ஏமன் மீது அல்லது அதற்கு அருகில் சுட்டு வீழ்த்தப்பட்ட 4வது அமெரிக்க ஆளில்லா விமானம் இதுவாகும். இறுதியாக ஏப்ரல் மாத பிற்பகுதியில் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. போருக்கு எதிராக செங்கடல் மற்றும் அதற்கு அப்பால் உள்ள கப்பல்கள் மீதான தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வழி ஹவுதி ட்ரோன்களைப் போலல்லாமல் மேம்பட்ட அமெரிக்க ட்ரோன்களின் விலை $30 மில்லியன் அதிகமான பெறுமதியாகும். நேட்டோ ராணுவத்தின் அச்சுறுத்தலினாலேயே போர் தொடர்கிறது. பாதுகாப்பு பகுதி தொடர்பில் புதின் விளக்கம். நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைந்தால் சர்வதேச ராணுவத்தின் அச்சுறுத்தலானது ரஷ்யாவுக்கு அதிகரிக்கும் என்ற நோக்கத்திலேயே போரானது இடைவிடாது தொடர்வதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார். சீனாவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையிலேயே புதின் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்து முறையாற்றுகையில் ரஷ்யாவின் பெல்கோரோட் பகுதியில் உக்ரைன் சமீபத்தில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உக்ரைனில் கார்கிவ் பிராந்தியத்தில் தொடர் தாக்குதல்கள் நடத்தி வருகிறோம். மேலும் ரஷ்ய படை திட்டமிட்டபடி உக்ரைனுக்குள் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. கார்கிவை கைப்பற்றுவது தங்களின் நோக்கமில்லை. அதற்கு பதிலாக 2 நாடுகளுக்கும் பொதுவானதொரு இடைப்பட்ட பாதுகாப்பு பகுதியை உருவாக்குவதே தங்களின் திட்டமாக உள்ளது. எனவே 2 நாடுகளுக்குமான புஃபர் சோன் உருவாகும் பட்சத்தில் இந்த அச்சுறுத்தல் விலகும் என்பதாலேயே ரஷ்யா இந்த போரை அதை நோக்கி கொண்டு செல்வதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். பிரித்தானியாவில் இலங்கை குடும்பம் ஒன்றை எதிர்நோக்கிய நெருக்கடி.
பிரித்தானியாவில் வசித்து வரும் இலங்கை குடும்பம் ஒன்றின் தந்தை மற்றும் மகன் நாட்டில் வசிக்க முடியும் எனவும் தாய் நாட்டில் வசிக்க முடியாதெனவும் ஹோம் ஆபீஸ் அறிவித்திருந்த சம்பவம் தொடர்பில் தகவல் வெளிவந்துள்ளது. இலங்கையைச் சேர்ந்த தாய் தந்தை மற்றும் 10 வயது மகனை கொண்ட குடும்பத்திற்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தந்தை இத்தாலியில் இருந்து பிரித்தானியாவுக்கு வந்துள்ளார். அவர் இலங்கையராக இருந்தாலும் கூட இத்தாலிய பிரஜா உரிமை கொண்டவர். அவர் பிரித்தானியாவிற்கு வந்த நிலையில் அங்கு வேலை செய்து வந்துள்ளார். அத்துடன் தனது மனைவி மற்றும் மகனையும் பிரித்தானியாவிற்கு அழைத்துள்ளார். மகன் இத்தாலியில் பிறந்தவர் என்பதால் இத்தாலிய குடியுரிமை கொண்டவர். மனைவி இத்தாலியில் வசிக்கக்கூடிய குடியேற்ற விசா கொண்டவர். எனவே மனைவி பிரித்தானியா வர வேண்டுமாக இருந்தால் விசா பெற்றுக்கொண்டே வர வேண்டியிருக்கும். அவ்வாறே அவர் வந்துள்ள நிலையில் குடும்ப விசா பெற்றுக்கொள்வதற்காக ஹோம் ஆபீஸில் விண்ணப்பித்துள்ளார். குறித்த விண்ணப்பத்தை நிராகரிப்பதாக 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஹோம் ஆபீஸ் அறிவித்துள்ளது. இந்த குடும்பத்தை பார்த்தால் நேர்மையாக தெரியவில்லை என்பதால் இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தந்தையும் மகனும் பிரித்தானியாவில் வசிக்க முடியும் எனவும் தாய் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த குடும்பத்தினரால் 2022 ஜூலை மாதத்தில் அங்கிருக்கும் குடியேற்ற நீதிமன்றத்தில் வழக்கொன்று தொடரப்படுகிறது. வழக்கின் முதலாவது அமர்வில் நீதிமன்றத்தால் இது நேர்மையான குடும்பம்தான், இவர்கள் பிரித்தானியாவில் வாழ்வதற்கான தகுதி இருக்கிறது, மிக முக்கியமாக மனைவி பிரித்தானியாவில் வசிக்க முடியும், எந்தவித பிரச்சனையும் இல்லை, ஒரே குடும்பமாக வசிக்கலாம் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. எனினும் ஹோம் ஆபீஸ் போதியளவு ஆதாரங்கள் இல்லை, நீங்கள் ஒரே குடும்பம் என்பதை எம்மால் நம்ப முடியவில்லை, எனவே நாட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என அறிவித்துள்ளது. அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு மே மாதம் ஹோம் ஆபீஸில் இருந்து மறுபடியும் கடிதம் ஒன்று வருகிறது. அந்த கடிதத்தில் மகனுக்கு ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸை நாம் அனுமதித்துள்ளோம், அவர் பிரித்தானியாவில் வசிக்கவும் வேலை செய்யவும் முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் 2023ஆம் ஆண்டிலேயும் மனைவிக்கான விண்ணப்பத்தை நிராகரித்துள்ளது ஹோம் ஆபீஸ். இந்த இழுபறி நிலை தொடர்ந்த நிலையில் இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி மறுபடியும் ஹோம் ஆபீஸில் இருந்து கடிதம் ஒன்று வந்துள்ளது. நீங்கள் ஒரே குடும்பம் என்பதை எம்மால் நம்ப முடியவில்லை, அதற்கான போதியளவு ஆதாரங்கள் இல்லை என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அண்மையில் திடீரென கடிதம் ஒன்று வந்துள்ளது, தங்களுடைய விண்ணப்பத்தை அனுமதிப்பதாக. இந்த சம்பவம் தொடர்பில் செய்திகள் வெளிவந்துள்ள நிலையில் இது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இலங்கை தமிழர்களுக்காக சுதந்திர வாக்கெடுப்பு வேண்டும், அமெரிக்காவில் முன்வைக்கப்பட்ட வரலாற்று தீர்மானம். இலங்கையில் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண ஈழத் தமிழர்களுக்காக சுதந்திர வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் வரலாற்று தீர்மானம் ஒன்றை அமெரிக்க நாடாளுமன்றில் முன்வைத்துள்ளனர். அமெரிக்க காங்கிரசின் 7 உறுப்பினர்களுடன் இணைந்த நிலையில் அதன் ஒரு உறுப்பினரான வைலி நிக்கலினால் இலங்கையின் மோதலுக்கு ஒரு தீர்வாக ஈழத் தமிழர்களுக்கான சுதந்திர வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுக்கும் இந்த முக்கிய தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். HRES 1230 என அழைக்கப்படும் இந்த தீர்மானம் ஈழத் தமிழர்களுடனான ராஜதந்திர வழிகளை வலுப்படுத்த அமெரிக்க நிர்வாகத்தை வலியுறுத்துகிறது. அத்துடன் அமைதியான மற்றும் ஜனநாயக ரீதியில் நிரந்தர தீர்வை காண தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் சுதந்திர வாக்கெடுப்புக்கும் அழைப்பு விடுகிறது. இலங்கையில் இனப்போர் முடிவடைந்த 15வது ஆண்டு நிறைவையொட்டிய இந்த தீர்மானம் தீவில் சிங்களவர்களும் தமிழ் மக்களும் தனித்தனியாக இறையாண்மையை கொண்டிருந்த காலனித்துவத்திற்கு முன்னைய காலத்தை நினைவுபடுத்தியுள்ளது. 1833இல் ஆங்கிலேயர்கள் ஒற்றையாட்சி நிர்வாகத்தின் கீழ் சிங்கள மற்றும் தமிழ் பிரதேசங்களை இணைத்ததை இந்த தீர்மானம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தி சுதந்திரமான இறையாண்மையுள்ள மதச்சார்பற்ற தமிழீழத்தை மீட்டெடுப்பதற்காக 1976 தமிழர்களின் வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக அமெரிக்க தீர்மானம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் அரசியலமைப்பின் 13வது திருத்தம் தமிழர்களுடன் எந்த ஆலோசனையும் இன்றி கொண்டு வரப்பட்டது என்ற அடிப்படையில் தமிழர்களின் அபிலாசைகளுக்கு அது தீர்வாக அமையாது என்று தமிழர்களின் தலைவர்கள் அதனை நிராகரித்ததையும் இந்த தீர்மானம் சுட்டிக்காட்டுகிறது. இலங்கையின் 6வது திருத்தம் தமிழர்களின் கருத்து சுதந்திரத்தை மீறுவதாகவும் தமிழர்களின் தாயகம் சுயராட்சியமற்ற பிரதேசமாகவே உள்ளது என்றும் தீர்மானம் கூறுகிறது. 2006ஆம் ஆண்டு இலங்கைக்கு விஜயம் செய்தபோது அப்போதைய தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் ரிச்சர்ட் பவுன்சர் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை மறைமுகமாக அங்கீகரித்ததை இந்த தீர்மானம் மேற்கோள் காட்டியுள்ளது. திமோர், போஸ்னியா, எரித்தியா மற்றும்
கொசோவா ஆகிய நாடுகளில் அந்தந்த மோதல்களை தீர்ப்பதற்காக அமெரிக்காவின் ஆதரவுடன் சுதந்திர வாக்கெடுப்புகள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதையும் காங்கிரஸில் முன்வைக்கப்பட்ட தீர்மானம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் தீர்மானத்தின் முதன்மை கோட்பாடுகளாக ஈழத்தமிழர்களுடனான ராஜதந்திர வழிகளை வலுப்படுத்த அமெரிக்காவை வலியுறுத்துதல், தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் நிரந்தர அரசியல் தீர்வை நோக்கி செயற்படுமாறு அமெரிக்காவையும் சர்வதேச சமூகத்தையும் வலியுறுத்துதல், இலங்கை செய்த தமிழ் இனப்படுகொலையை அங்கீகரித்தல் என்பன குறிப்பிடப்பட்டுள்ளன. தாய்வான் நாடாளுமன்றத்தில் அடிதடியால் பரபரப்பு. தாய்வான் நாடாளுமன்ற சீர்திருத்தம் தொடர்பான விவாதத்தின் போது தாய்வான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடிதடியில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீர்திருத்தங்கள் தொடர்பான கடுமையான சர்ச்சையின் போது அவர்கள் ஒருவரையொருவர் தள்ளிவிட்டு மோதிக்கொண்டதாக ராய்ஸ்டர் செய்தி வெளியிட்டுள்ளது. தாய்வானில் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள லெய் சிங் டே எதிர்வரும் திங்கட்கிழமை பதவியேற்க உள்ளார். கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் புதிய ஜனாதிபதி லை சிங் டே வெற்றி பெற்றார். ஆனால் அவரது ஜனநாயக முற்போக்கு கட்சி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை இழந்துள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற சீர்திருத்தத்தின் போது பாராளுமன்றத்தில் பொய்யான அறிக்கைகளை வெளியிடும் அதிகாரிகளை குற்றவாளிகளாக்கும் சர்ச்சைக்குரிய பிரேரணை உட்பட அரசாங்கம் தொடர்பில் நாடாளுமன்றத்திற்கு மேலதிக விசாரணை அதிகாரங்களை வழங்க எதிர்க்கட்சி விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் ஆன்லைன் ஷாப்பிங் செய்வோருக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். கனடாவில் ஆன்லைனில் பொருட்களை கொள்வனவு செய்வோருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. கனடாவின் வியாபார போட்டி முகவர் நிறுவனம் இந்த அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது. இணைய வழியில் கொள்வனவு செய்யும் போது ஏதேனும் மறைமுக கட்டணங்கள் அறவீடு செய்யப்படுகின்றனவா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. விவரங்கள் வெளியிடப்படாத கட்டணங்கள் அல்ல, மறைமுக கட்டணங்கள் ஏதேனும் அறவீடு செய்யப்பட்டால் அது குறித்து அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. இணைய வழியிலான விற்பனையின் போது மறைமுகமாக கட்டணம் அறவீடு செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. பதிவு கட்டணம், நிர்வாக கட்டணம் போன்ற சில வகை கட்டணங்களே இவ்வாறு மறைமுக கட்டணங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. பொருள் அல்லது சேவைக்கான விலைக்கு மேலதிகமாக வெறும் மறைமுக கட்டணங்கள் திடீரென சேர்க்கப்பட்டால் அது சட்டவிரோதமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான கட்டண அறவீட்டு முறைமை குறித்து அறிய தருமாறு வாடிக்கையாளர்களிடம் கனேடிய வியாபார போட்டி முகவர் நிறுவனம் கோரியுள்ளது.